கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம் கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே ஒழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நடிகரை பார்க்க இவ்வளோ பேர் போய் இறந்துருக்காங்களான்னு ஒரு புறம் இருந்தாலும் அரசியல் ரீதியாகவும் தற்போது எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கூட யாரும் அரசியல் பண்ணாதீங்க, ஒரு துயரத்தில் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடனே சீக்கிரமாக யாரும் அரசியல் பண்ணல, நீங்கள் தான் அரசியல் பண்ணுற தோணியில் இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காரு. சமூகத்தை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? அதாவது முதல்வர் சொன்னது தான் சரியானது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு அவர் விபத்தாக பார்க்குறாரு. அதுக்கான காரணம் குறித்து ஒரு நபர் கமிஷன் அறிவிச்சிருக்காரு. அந்த ஒரு நபர் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, நம்ம நடவடிக்கை எடுப்பது என்னன்றதை நம்ம பார்த்துக்கணுன்றது ஊடகங்கள் மூலமாக சொல்லியிருக்காரு. எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்கன்ற கருத்தையும் ஒரு பதிவு செஞ்சுருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதில் நேரடியாக விஜயை குறை கூடுறோம். எந்த அடிப்படையில் விஜயை குறை சொல்கிறோம்னா, விஜயோட அந்த காலதாமதம், கூட்டம் இன்னும் அதிகமாக கூடணும் அப்படிங்கிற காத்திருப்பு இருக்குல்ல. இப்போ 12 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறது, அதிகாரப்பூர்வமாக 12:30 வந்துடுவாருன்னு அவங்க ட்விட்டரில் அறிவிக்கிறது, அவர் 3 மணிக்கு வருவார்னு சொல்கிறது, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறது, 5 மணிக்கு இப்படி ஒவ்வொன்றையும் அனௌன்ஸ் பண்ணி அவங்க கூட்டத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. நான் அந்த மக்கள் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் சந்திக்கும் போது அந்த மக்கள் சொன்ன கருத்து, அந்த செய்தி என்னென்னா, முதல்ல எடப்பாடி அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ எதிர்கட்சியாக இருக்கிறோம், ஆளுங்கட்சியை குறை சொல்லணுன்ற நோக்கத்தோடையே ஒரு கருத்தை பதிவு செய்யக்கூடாது. மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்றக்காக கருத்து பதிவு செய்யக்கூடாது. நேரடியாக அந்த மக்கள்கிட்ட என்ன நடந்துச்சுன்றது ஒரு குறைந்தபட்சம் அவருடைய தொண்டர்களாவது அல்லது அவர் நிர்வாகிகளாவது போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவருக்கு போய் கருத்து சொன்னால் நல்லாயிருக்கும். அவர் எடுத்த உடனே அறிக்கை விட்டுக்கிறது வேலையாக தான் இருக்கார். தொடர்ச்சியாக நம்ம எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விட்டுகிட்டே இருக்கணுன்ற மாதிரி அறிக்கை விடுறாரு. அங்கே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விஜயை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டோம், 8 மணிக்கெலாம் வந்துட்டோம், 9 மணிக்கெலாம் வந்துட்டோம், 10 மணிக்கெலாம் வந்துட்டோம்ன்றதான் அவங்களுடைய தகவலாக தான். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாம இருந்தோம், காலையிலேயும் சாப்பிடலை மதியமும் சாப்பிடலைன்ற தகவலை சொல்கிறாங்க. தண்ணி குடிக்கிறது கூட அந்த இடத்துல வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. விஜய் வரான்றதுனால கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. அவர் 12 மணிக்கு வருவார்னு சொன்னதுனால கடைகளெல்லாம் அடைச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டீ குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுக்குமே வாய்ப்பு இல்லாத ஒரு உணவு அருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழலாம் ஒரு வெறியோட தன்னுடைய தலைவனை பார்க்கணும், ஒரு விஜய் நடிகரை அவர் பார்க்கணும் அப்படிங்கிற அதில் நிறைய எல்லாருமே விஜய் ரசிகர்களும் இல்லை. ஒரு 65 மூதாட்டிலாம் அந்த வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கூட்டத்தில் நின்று பார்த்துருந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு இறந்துட்டாங்க. அதில் எல்லாருமே ரசிகரும் கிடையாது. பாதி பேர் விஜயை பார்க்குற நோக்கத்தில் வந்தவங்க, பாதி பேர் ரசிகர். ஒரு பெண்மணி ரசிகர், விஜய் ரசிகர், அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா, நான் சாப்பிடவே இல்லை, என்னுடைய சக தொழில்களோடு வந்தோம், 2 நேரம் சாப்பிடல, நாங்கள் அந்த மயக்கம் எனக்கு இருந்துச்சு, என்னால் கூட்டத்தில் இடிக்கும் போது எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு பசி ஒரு பக்கம் எடுக்குது, ஒரு பக்கம் மயக்கம் இருந்துச்சு, அதனால் நான் மயங்கி விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, 12 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னதுனால தான் சாப்பிடாமல் வந்திருக்கான். காலை சாப்பாடும் சாப்பிடாம வந்திருக்கான், மதியம் சாப்பிடாமையும் நின்றுட்டு இருந்திருக்கான். வந்துடுவார் நின்றுட்டு இருந்திருக்கான். அவர் 5:30 வராரு. அப்போ 2 நேர உணவு இருந்தாது, தண்ணி இருந்தாது, உடல் சோர்வாகிறது, இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. இதுக்கிடையில் நம்ம என்ன சொல்ல குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா, ஏன் காலதாமதப்படுத்தினாங்க? ஏன்னா சமீபத்தில் திமுகவுடைய 30 விழா நடந்துச்சு. அப்போ திமுகவோட 30 விழாவோட கூட்டத்தை இங்கே நம்ம காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு அதை வருஷனா புஷி ஆனந்த், விஜய், அவரோடு பயணித்த அந்த வாகனத்தில், அந்த பிரச்சார வாகனத்தில் பயணித்த அத்தனை பேருடைய செல்போன் உரையாடல்களிலையும் அருணா ஜெகதீசன் அவர்கள் கவனமாக கேட்கணும். ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. ஏன்னா என்ன காரணம்னா, 12 மணிக்கு கூட்டம் குறைவாக தான் இருந்திருக்கு. இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த வர்றோம்னு சொன்ன டயத்தில் ஓரளவு கூட்டம் இருந்திருக்கு, அந்த இடத்த தாக்குப்பிடிக்கிற கூட்டம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நாமக்கல்லேருந்து வரும்போது இவருடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5000-4000 பேர் 5000 பேர் அவர் கூடயே வர்றான், அவரோடையே பயணிக்கிறான். அது ஒரு சிக்கல். இன்னொன்று கடலூர்லேயே பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு வர்ற டைம், எல்லாருமே வேலை முடிஞ்சு வரேன்னா ஆஃபீஸ் டைம், இன்னும் விஜய் வரையா, இன்னும் வரல. அப்போ ஒரு தகவல் பரவுது, அந்த தகவல் விஜய் வரலன்ற செய்தி பரவுது. அப்போ போய் விஜய் பார்த்துடலாம் அப்படின்னு 5 மணிக்கு மேலே கல்லூரி வேலை பார்த்தவங்க இப்படி எல்லாருமே நிற்கிறாங்க. நிற்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க குறிப்பிட்ட இடத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ செருப்புகள், அவ்வளோ எல்லா கொடி குப்பையாக கிடக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டருக்கு கூட்டம்.
விஜய் வந்து ஒரு கட்டத்தில் வராரு, என்ன சொல்கிறாங்கன்னா அந்தந்த பாயிண்ட்லேயே நீங்கள் பேசிடுங்க, உங்களை பார்த்துட்டா கூட்டம் கலைஞ்சிரும்னு டிஎஸ்பி வந்து ஒரு அறிவுறுத்துறாரு. இதை எதையுமே விஜயுடன் இருந்த அந்த கட்சிக்காரர்களோ யாருமே கேட்காம நேரடியாக அவங்க அங்கே வந்து பேசுன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறாரு. பேசும்போது கூட அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தவிக்குதுன்னு சொல்லும்போது ஒரு தலைவர் வந்து தண்ணி தவிக்குன்னு ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டால் தூக்கி போடலாமா, தண்ணி பாட்டில் தூக்கி போடலாமா, அது சரியாக இருக்குமா? அப்போ முண்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்ல. அப்போ இப்படி முண்டி அடிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தினது யார்? விஜய். அப்போ குறைந்தபட்ச ஒரு அறிவு அணைய வேணாமா? தண்ணி பாட்டில் தூக்கி எறியலாமா? அப்போ அப்போ தன்னுடைய தொண்டர்கள் இவ்வளோ நேரம் காத்திருக்கானே, அவனுக்கு தண்ணி வச்சிங்களா? அவனுக்கு வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது? அவங்களுக்கு உணவு இருக்கா? காலையிலேருந்து காத்துட்டு இருந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன தேவையை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோமா? மாவட்ட நிர்வாகம், அதாவது தாவேக்காவோட கரூர் மாவட்டம் இதெல்லாம் செஞ்சாங்களா? அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு வரணுமா? இரவு நேரம் ஆயிடுச்சு, இதை எப்படி சமாளிக்கிறது? இரவு நேரங்களில் கை குழந்தைகள் வராதுன்னா கேட்குறது இல்லை, அப்படி வர்றாங்க. இப்போ கை குழந்தைலாம் இறந்துருக்கு, கை குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைகளாம் இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணு 17 வயது, அந்த பொண்ணு சொல்லுது, நான் விஜய் பார்க்குற ஆர்வத்தில் தான் வந்தேன், சாப்பிடலை அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பொண்ணெல்லாம் மயங்கி கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த பொண்ணு மிதிச்சு தான் போயிருக்காங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கழுத்துலலாம் இந்த இடத்துல காயம் இருக்குது. என்னென்னா அந்த கூட்டத்துக்குள்ளே செயின் அக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. செயினை அத்து இந்த பொண்ணுக்கு இதில் காயம் இருக்குது. அந்த பொண்ணு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, கரூர் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இதையெல்லாம் முன்கூட்டியே விஜய் உணரலை. இவ்வளோ கூட்டம் அதிகமாகும் போது இந்த இடம் நீங்கள் தான் இங்கே சொல்கிறீங்க 10,000 பேர் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்தது 30,000க்கு மேலே அதிகமாக ஆகியிருக்கு. அப்போ காவல்துறை முன்னாடி அறிவுறுத்துறாங்க, நீங்கள் வர்ற நேரத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கூட்டம் அதிகமாகிட்டு இருக்குன்றத காவல்துறை அறிவிச்சுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தவறான செய்தியை வதந்தியை பரப்புகிறாங்கன்னு முதல்வர் ஏன் சொல்கிறாருன்னா, கரண்டை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மின்சாரத்துறை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கரண்டை கட் பண்ணலன்னு ஃபோட்டோவோட விஜய் பேசும்போது கரண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவெல்லாம் வெளியிடுறாங்க. நாங்கள் கரண்டை கட் பண்ணலை, விஜய் வருவதற்கு முன்னாடி கரண்டை கட் பண்ணோம். ஏன் கரண்டை கட் பண்ணோம்னா, விஜய் வருவதற்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் மரங்கள் ஏறுறாங்க, கோயில் மேலே ஏறுறாங்க, ரொம்ப உயரமான கட்டடங்கள் ஏறுறாங்க. அப்போ யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டு இறந்துட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி உடனடியாக அந்த நேரத்தை விஜய் வருவதற்கு முன்பு கரண்டை கட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இறங்கினாதான் நாங்கள் வந்து அந்த மின்சாரத்தை தடையில்லாமல் தருவோம்னு சொன்னதுக்கு பிறகு ஓரளவுக்கு இறக்கியிருக்காங்க. கீழே இறக்கி காவல்துறை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, விஜய் ரசிகர்களுமே சிலர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கீழே இறங்குறாங்க. இறந்ததுக்கப்புறம் மின்சாரம் வழங்கப்படுது. அப்போ விஜய் பேசும்போது மின்சாரம் தடைப்பட்டுச்சான்னா மின்சாரம் தடைப்படலை. விஜய் பேசும்போது ஜென்ரேட்டரை தட்டி விடுறாங்க, தன்னுடைய தொண்டர்களும் ஜென்ரேட்டரை தட்டி விடுறாங்க. அப்போ இப்படி கரண்டை கட் பண்ணாங்க, தடியடி நடத்தினாங்க, கற்களை வீசினாங்க அப்படிங்கிற வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இதுதான் முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லை, இரவு நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடற்கூறாய்வு பண்ணலாம், நீங்கள் எப்படி பண்ண போச்சு, அப்படி பண்ணுறதுக்கு ரூல்ஸே கிடையாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு எவிடன்ஸ் கதிர் போன்ற நபர்கள் எல்லாம் அரசுக்கு எதிராக வந்து பொய்யான வதந்தியை பரப்புகிறாங்க. அப்படிலாம் இல்லை, உடற்கூறாய்வு இரவு நேரங்களில் பண்ணலாம். ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிற ஒரு சூழல் இருக்கும்போது இரவு நேரங்களில் அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் உடற்கூறாய்வு பண்ணலாங்கிறது தான் சட்டம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, அப்படி சட்டத்திலே இடம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் வதந்தி தானே. இந்த வதந்தியை முதல்வராக இருந்து அவர் கண்டிக்க வேண்டியது அவருடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வதந்திகளை பரப்பாதீங்க, பொய்யை பரப்பாதீங்க. நம்முடைய தமிழ் உறவுகள் இறந்துருக்காங்க, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழ் உறவுகள் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நாம் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கணுன்றது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இரவே களத்துக்கு நேரடியாக பல அமைச்சர்கள் நேராக போனாங்க. முதல்வர் அவர்களும் நேரடியாக களத்துக்கு போனார். நேரடியாக களத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடனே நிவாரணத்தை அறிவித்தார். தனியார் மருத்துவங்களோட அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட அது செலவு கூட ஏற்றுக்கணுன்ற ஒரு விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அடுத்தடுத்து அமைச்சர்கள் அங்கேயே இருக்க வச்சு அந்த தொடர்ச்சியை ஃபாலோ பண்ணார். அப்போ இவ்வளோ செய்திகள் செஞ்சதுக்கு பிறகும் வதந்திகளை நாம் தமிழர் கட்சிக்காரங்க, பாஜகக்காரங்க, தாவேக்காரங்க பரப்புறாங்க. இதை எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு கவனிக்க வேணாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, என்னைய குறிப்பிட்டு தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோணில் பேச. ஏன்னா காவல்துறை நடவடிக்கை சரியில்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன், இது மக்கள் மத்தியிலிருந்து மக்கள்கிட்ட இருந்து நான் அந்த கேட்ட கருத்தை நான் சொல்றேன்னு சொல்றாரு. இல்லை, மக்கள் கருத்துலாம் இல்லை, மக்கள் நேரடியாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, அங்கே கரூர் மக்கள்கிட்டையும் நாங்கள் விவரித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தாமதமாக வந்தது தான் காரணம். இதுதான் காரணம். கூட்டம் அதிகமாவதற்கு விஜய் தாமதமாக வந்தது தான் காரணம். நான் என்ன கேட்குறோம்னா, எந்த அரசியல் கட்சி தலைவருக்காகவும் விஜயை கைது செய்யணும்னு சொல்ல துணிச்சல் ஏன் இல்லை? விஜய் மீது எஃப்ஐஆர் போடுறன்ற துணிச்சல் ஏன் இல்லை? என்ன காரணம்?
ஏன் தாமதப்படுத்தினார் விஜய்? அவர் கொடுக்கப்பட்ட டைம் என்ன? கொடுக்கப்பட்ட டயத்தை மீறி அதிக நேரத்துக்கு எடுத்துக்கிட்ட அவசியம் என்ன? அப்போ விஜய் ஏன் கைது செய்யணும் அப்படின்ற கருத்தை ஏன் அழுத்தமாக எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் பதிவு செய்யலை? ஏன் விஜய் மீது எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லலாம்? என்ன காரணம்? அப்போ இது எவ்வளோ பெரிய எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் சொன்னாரா? விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாரா? விஜய் வந்து செஞ்சது தவறுன்ற கருத்தை ஏன் பதிவு செய்யலை? நீ முதல்வரே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்வர் சரியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. முதல்வர் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு, பாதுகாப்பாக இருக்காரு, மக்களுக்கு அன்றைய இரவே தலைமை செயலகத்தை கூட்டம் நடத்துறாரு, நேரடியாக களத்துக்கு போறாரு. எல்லா விஷயத்தையும் நேரடியாக பார்க்கும்போது முதல்வரை நீங்க பாராட்ட வேணாம். ஏன் தவறு செய்த நபரை கண்டிக்காம முதல்வரை நீங்க எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி அமலப்படுத்துற நோக்கத்தில் பேசுவது எப்படி சரியா இருக்கும்? இது எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. முதல்வரை தமிழ்நாடு மக்கள் பாராட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தினமணி ஏடு, ஆங்கில ஏடுகள், தி ஹிந்து உள்ளிட்ட பல ஏடுகள் வந்து இன்னைக்கு முதல்வர் நடவடிக்கையை பாராட்டுறாங்க. உடனடியாக சில நடவடிக்கைகளை முதல்வர் எடுத்தாரு, நேரடியாக களத்துக்கு போனாருன்னு பாராட்டுறாங்க. விஜயோட அவருக்கு ஐடியாவும் இல்லை, ஐடியாலஜியும் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் எழுதுறாங்க. ஆங்கில ஊடகங்களாக இன்னைக்கு விஜய் விமர்சிச்சிருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் இன்னைக்கு போய் அதாவது நான் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னா நீங்கள் நேரடியாக அங்கே கரூர் மாவட்ட காவல்துறையிட்ட நீங்கள் அனுமதி கேட்கலாம். அதை விட்டுட்டு வந்து கோர்ட்டு படியேறி கோர்ட்டில் போய் சிபிஐ விசாரணை கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? சிபிஐ விசாரணை எதுக்கு பயன்படும்னா காலதாமதத்துக்கு தான் பயன்படும்னு ஏற்கனவே பல ஊடகங்களில் பேசியிருக்காரு. அப்போ நீங்கள் காலதாமதப்படுத்தி இப்போ இத்தனை பேர் 40 பேர் இறந்த கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போ என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து மூடி மறைப்பதற்கு அல்லது காலம் கடத்துவதற்கு இந்த தேர்தல் 2026 தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த விசாரணை வரட்டும் அப்படிங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு நீங்கள் செய்கிறீங்க. அப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு மேட்டுக்குடித்தனம் தான் இருக்குது. ஒரிஜினல் உடம்பும் மேட்டுக்குடித்தனம் தான் இருக்குது, விஜயும் மேட்டுக்குடித்தனம் தான் இருக்குது. விஜய் வந்து அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக சந்திக்காமல் வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. வீட்டை விட்டு 2 நாள் வெளியே வராமல் இருக்கிறாரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? இதை கண்டிச்சாரா? இதெல்லாம் கண்டிக்கல, எந்த கட்சியுமே கண்டிக்கல. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையிலிருந்து சீமான் வரை எல்லாரும் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. விஜய் வேதனைப்படுவார், வருத்தப்படுவார். என்ன விஜய் வேதனைப்படுவார்? என்ன செய்யணும் தோணலை அப்படின்னு சீமான் சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாருன்னா என்ன செய்யணும் தோணாதவர் எப்படி இந்த நாட்டை ஆள முடியும்? எப்படி முதல்வராகிற கனவுல எப்படி இருக்க முடியும்? எதுவுமே தெரியாத ஒரு நபர் எப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்தலாம்? எப்படி முதல்வர் ஆகணும்னு நினைக்கலாம்? இந்த மக்கள் நாளைக்கு அவர் தான் ஆட்சி, இப்போ என்ன உள்பட அவர் தான் ஆட்சின்னு நினைக்கிறாரு. அப்போ எனக்கு உரிமை இருக்குது கேள்வி கேட்க, விஜய் கேள்வி கேட்க. என்னை ஆட்சி செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த அவருக்கு இருக்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. நான் இந்த நாட்டினுடைய குடிமகன். அந்த அடிப்படையில் நான் விஜய் கேள்வி கேட்பேன். விஜய் செய்வது தவறு அப்படின்றத நான் எடுத்துக்கணும். அப்போ ஆளுங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் தவறுன்னு சொல்லலை? விஜய் மீது எஃப்ஐஆர் போடுங்கள சொல்லணும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் விஜய் மீது எஃப்ஐஆர் போட சொல்லணும், விஜயை கைது செய்ய சொல்லியிருக்கணும். விஜய் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் இதற்கு தீர்வுங்கிறத நீங்கள் எதிர்கட்சி தலைவர் ஏன் சொல்லலை? என்ன நோக்கம்? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், டிடி விதிநகரனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், அண்ணாமலை இருக்கட்டும், அன்பு ராமதாஸாக இருக்கட்டும், எல்லாரும் ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? பாஜகவுடைய இப்போ குருமூர்த்தியை வேற விஜயுடைய பிரதிநிதிகளை சந்திச்சதா கூட ஒரு தகவல் வருது. விஜயும் குருமூர்த்தியை சந்திக்க போறதாகவும் தகவல் வருது. நீங்க எல்லாம் யாரு? ஆர்எஸ்எஸ் வளர்க்கப்படக்கூடிய நபர்களா? ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு தமிழ்நாட்டை சீர்குலைக்க பாக்குறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அந்த திராவிட சித்தாந்தத்தை, பெரியாரியத்தை, அந்த சமூக நீதி மண்ணை பால்படுத்துவதற்காக ஒரு குருமூர்த்தியுடைய பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய நபர்களா நீங்கள்லாம்? திமுகவை இங்கே குறை சொல்வதற்கு இங்கே என்ன இருக்கு? திமுக தவறு செய்திருந்தால் நீங்க அருணா ஜெகதீசன் போய் ஆதாரத்தோட கொடுங்கன்ற நாங்களே சொல்றோம். அது நீங்க ஆதாரத்தோட போய் அருணா ஜெகதீசன் கொடுங்க. ஏன் அரசியல் பண்றீங்க? மக்களை குழப்புறீங்க, வதந்தியை பரப்புறீங்க. வதந்தி பரப்புறவர்களுக்கு ஏன் ஆதரவா இருக்கீங்க? எடப்பாடி மட்டும் இல்ல, இங்க கீழ்மட்டத்து வரைக்கும் பல வதந்திகள் பரப்பப்பட்டு இருக்கு. பொய்யான வதந்திகள் பரப்பப்பட்டிருக்கு. இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்தில் தான் முதல்வர் அவர்கள் சொல்றாரு, இறந்தவர்கள் நம்முடைய தமிழ் உறவுகள், பொய்யான செய்தியை பரப்பாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிலர் மீது வழக்கு கூட பதிவு செய்யப்படாத செய்தி வந்துகிட்டு இருக்கு. தவறான வதந்தி பரப்புவர்கள், பல தவறான வீடியோ பரப்புனவங்க, கல் எறிஞ்சதா பொய் சொன்னவங்க, இவங்க மேலாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யணுன்றதான் என்னுடைய நோக்கம். எப்படி கைது செய்யணும்? எப்படி விஜய் சார்ந்த அந்த முன்னணி நிர்வாகிகளுடைய பேச்சுக்கள் எல்லாம் கண்டிப்பான முறையில் அவருடைய உரையாடல், செல்போன் உரையாடல்கள் அன்றைய தினம் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவருடைய உரையாடல்கள்லாம் கண்டிப்பாக சேகரிக்கணும். அருணா ஜெகதீசன் அவர்கள் சேகரிக்கணும். அப்படி சேகரிப்பதன் மூலமாக தான் பல உண்மைகள் வெளியே வரும். ஏன்னா கூட்டம் அதிகமாக கூட வேண்டும் நோக்கத்தோடு, திமுகவுடைய 30 விழாவை விட நாம் அதிகமான கூட்டத்தை திரட்ட வேண்டும் நோக்கத்தோடு திட்டமிட்டு இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டுவதன் மூலமாக 40 பேர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். மக்களுக்கு தெரியும், எல்லாமே மக்கள் பார்வைக்கு வரணும், மக்களுக்கு எல்லாமே தெரியணும். அதுதான் சரியா இருக்கும். ஓகே சார், நன்றி சார். நன்றி.